ஹலோ, பிரைஸ் காட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை நேரத்திலே தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஒருமுகப்படுவோமாக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம் தந்தருளி நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. நாம் எவ்வளவுக்குள்ளாக தேவனை ஆராதிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளாக விடுதலையும் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே விடுதலை தருகிற தேவனை நோக்கி இந்த வேலைகளில் நாங்கள் ஜெபிப்போம். இங்க வீடுகளில் இருந்த வண்ணமாகவே ஆன்லைன் மூலமாக என்னோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதை நான் நம்புகிறேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அருமை தகப்பனே, ஆவியானவரே, இந்த மாலை நேரத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். சமூகத்தில் இந்த ஆராதிக்கிற இந்த ஆராதனையில வீடுகளில் உட்கார்ந்து எங்களோடு கூட ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நேரத்தில் விடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. தன்னுடைய பிரசன்னம் எங்கள் நடத்தும்படியாக சொல்லிக்கிறேன். ஆவியோடும் கருத்தோடும் பாடி துதிக்க தேவ பலன் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக சொல்லிக்கிறேன். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்ப எங்களோடு கூட இருப்பதாக. இரக்கத்து தேவனே, மக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் நாதர் நாமம் அதரல்கள் கேட்டிடுவார், அதராமல் அறைந்திடுவார். அதரல்கள் கேட்டிடுவார், அதராமல் அறைந்திடுவார். அருளாலே நாமமே ஒருவர்
சொல்லுகிறார், நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணியீர் என்று சொல்லப்படுகிறது. நறுங்கி போன உடைந்த உள்ளங்களை அவர் தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன தேவன், நோயினால நொந்தவரை தாய் என்பால் கொண்டு அனைத்த அந்த தெய்வம் பரிகாரி நானே என்று சொல்லுகிறார். அவரே நம் பரிகாரியாக இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு எந்த நாளும் பரிகாரியாக இருந்து உங்களை சுகத்தந்து உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா என்று சொல்லி நாம ஒரு சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிழ்விடும். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கின்றேன். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நான் செய்த பாவங்கள் மன்னித்தீரே, மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்கள் மன்னித்தீரே, மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். ஆமென். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போதும் மகிழ்ந்து கனிகூர வைத்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போதும் மகிழ்ந்து கனிகூர வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. புஷிதமான கோதுமையால போஷித்தீரே, கண்மலை தேனினால தாகம் தீர்த்தீரே. புஷிதமான கோதுமையால போஷித்தீரே, கண்மலையின் தேனினால தாகம் தீர்த்தீரே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நோய்களாலே துவண்டு போன அந்த நேரத்தில் சுகம் தந்து என்னையும் காத்தீரையா. நோயினாலே துவண்டு போன அந்த நேரத்தில் சுகம் தந்து என்னையும் காத்தீரையா.
சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா நீங்க செய்த நன்மைகளை ஒவ்வொன்றும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே எவ்வளவு நல்லவராய் வல்லவராய் இருந்திருக்கீங்க அப்பா. துன்பப்பட்ட நேரங்கள், துயரப்பட்ட நேரங்களிலே, கண்ணீர் வெடித்த நேரங்களிலே, வாதையங்கள் கூடாரத்தை அணிகிற போதும் கர்த்தாவே இப்படி கிருபைகளை தாங்கி நடத்தி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து வாதையும் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி வாக்குரைத்த தேவன் ஆண்டவரே. அவர் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை அடைக்கலத்தை வைக்க அனுதினமும் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற தெய்வமே, உம்முடைய கரத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் அப்பா பிதா என்று நாங்கள் உண்மையோடு ஆராதிக்க எங்களுக்கு பலம் தந்து நடத்துவீராக. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. உண்மையே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பஞ்சமும் நீரே, நீயே தாபரம் நீயே, தாயினும் தயையுடையாய் நீயே என்று சொல்லி praise the Lord. தஞ்சமும் நீயே, தாவரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாவரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாவரம் நீயே, தாயினும் தயையுடையாய் ஒளியும் நீயே, என் சத்திய வழியும் நீயே, என் நண்பினாடி நீயே, என் கண்ணின் ஒளியும் நீயே, தந்தமும் நீயே, ஆதாரம் நீயே, தந்தமும் நீயே, ஆதாரம் நீயே, ஆயினும் தயையுடையா நீயே, ஆயினும் தயையுடையா பானம் நீயே, என் ஜீவ அப்பம் நீயே, என் ஜீவ பானம் நீயே, என் ஜீவ பலனும் நீயே, என் ஜீவ ஊற்றும் நீயே, தஞ்சமும் நீயே, ஆதாரம் நீயே, தஞ்சமும் நீயே, ஆதாரம் நீயே, ஆயினும் தயையுடையா என் நல்லமை பண்ணியே, என் நல்ல
ஒளியும் நீயே, என் சத்திய வழியும் நீயே, என் நன்பினாளி நீயே, என் கண்ணின் வழியும் நீயே, அந்தமும் நீயே, தாவரும் நீயே, ஆயிரம் தயையுடையாய் நீயே. உண்மையே தஞ்சம் என்று வந்துவிட்டோம் அப்பா. தாயினும் தயையுடைய தேவனிடத்தில் நாங்கள் வந்துவிட்டோம். எங்கள் வாழ்வில் ஒளி வழி எல்லாமே நீங்கள் அப்பா. ஆகவே உண்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதித்து இந்த மாலை நேரத்துல உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். நித்திய சிநேகத்தா என்னை சிநேகிச்சு இந்த பாடலை, மலையாள பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நித்திய சிநேகத்தால் என்னை சிநேகிச்சு. ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகிச்சு, நித்திய ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகிச்சு,
அவர் ஒருபோதும் நம்மை கைவிடல. वो हमें कभी नहीं छोड़ते. ஆமென். आमेन. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். और वो कहता है कि नित्य कृपा से मैं तुझ पर उतरूंगा. நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கின தேவன். और नित्य कृपा से हम पर उतरता है. நம்ம यीशु मसीह तेरे जैसा कोई नहीं. इसके द्वारा परमेश्वर को हम खड़ा होकर महिमा करेंगे, आराधना का द्वारा. प्रेज़ गॉड. पूरे हृदय से, पूरे मन से, पूरे सामर्थ से प्रभु की आराधना करेंगे.
स्तुति आराधना करते हैं समय पर। प्रभु सारे स्तुति आराधना आपको देते हैं प्रभु। इस जगह पर हमारे बीच में आकर आप चमत्कार कीजिए प्रभु। हम आपको स्वागत करते हैं इस समय पर। पवित्र आत्मा हमारे बीच में आए प्रभु। आके चमत्कार कीजिए प्रभु। हालेलुया हालेलुया थैंक यू जीसस हालेलुया। अभिषेकम ஊற்றும் தேவனே ஆராதிக்க ஊற்றும் தேவனே அபிஷேகம் ஊற்றும் தேவனே ஆராதிக்க ஊற்றும் தேவனே அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை ஆலயத்தை நிரப்பின தேவ மகிமை उस दिन जिस प्रकार आपके आलय को आपकी महिमा ने भर दिया था இன்றும் எங்களை நிரப்பி நடத்தட்டும் उसी प्रकार आज भी हमें भरकर चलाए ஆண்டவரே அன்று நிரப்பின ஆவியானவர் पिता प्रेम से भरा हुआ पवित्र आत्मा இன்றும் எங்களை நிரப்பி நடத்துவீராக आज भी आप हमें चलाइए ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் पवित्र आत्मा हम आपकी स्वागत करते हैं ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் पवित्र आत्मा आपका हम स्वागत करते हैं நிரப்பி அருள்வீராக आप हमें भरकर चलाए ஆண்டவர் நேரலையிலே எங்களோடு கூட ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பி அருள்வீராக इस लाइव के द्वारा देखने वाले हर एक बच्चे घर में परमेश्वर आप चलाए பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் आपकी प्रसन्नता की चाहत உங்க रखते हैं வல்லமையை வாஞ்சிக்கிறோம் आपकी सामर्थ को அபிஷேகத்தை चाहते हैं வாஞ்சிக்கிறோம் आपके अभिषेक को चाहते உங்கள் हैं அனுமூட்டுதலை आपके வாஞ்சிக்கிறோம் अग्नि को हम चाहते ஆரும் हैं எங்கள் ஆவியானவரே आइए हमारे पवित्र ஆரும் आत्मा எங்கள் ஆவியானவரே आइए पवित्र आत्मा குடும்பங்களிலே இறங்குவீராக परिवारों में उतरे வீடுகளில் இறங்குவீராக घरों में उतरे சுகங்கள் எல்லாம் முறிந்து போவதாக सारे जुए को तोड़ दो பலவீனங்கள் நீங்கி सारी போவதாக बलवीनता निकाल दो கட்டுகள் உடைக்கப்படுவதாக सारे बंधन टूट जाए நீர் இறங்கி பெரிய காரியங்களை செய்வீராக और आप उतर कर बड़े कार्य करें அற்புதங்கள் செய்வீராக अद्भुत कार्य करें நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் हम आपका स्वागत இந்த करते நேரத்தில் हैं எங்களோடு கூட பேசும்
इस समय में आप हमारे साथ बात ஆவியானவர் நீர் பேசும். पवित्र आत्मा आप बात நீர் कीजिए, உணர்த்துவீங்கப்பா. आप एहसास இந்த दिलाइए, வார்த்தைகளை கொண்டு நீர் உணர்த்துவீங்க. इस शब्दों के द्वारा आप एहसास இந்த दीजिए, வார்த்தைகளை கொண்டு இருதயங்களை உணர்த்துவீங்க. इस शब्दों के द्वारा आप हृदय में एहसास दीजिए। ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. पवित्र आत्मा आप हमें चलाए, பேசுகிறவர் நான் அல்ல, நீரே என்னிலிருந்து பேசுவீராக. और बात करने वाला मैं नहीं बल्कि आप मेरे द्वारा बात பரிசுத்த कीजिए। ஆவியானவரே உங்க பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படுவதாக. पवित्र आत्मा आपका प्रसन्न इस जगह पर प्रकट हो। ஆண்டவரே கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் இருதயங்களும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறேன். पिता सुनने वाले कान और देखने वाले आंखों के आपकी समुगे में सौंपता हूं। ஆசீர்வதிங்க ராஜா. आशीष करो, கேட்டு உணர்வடைந்த ஆவியிலே பலப்பட உதவி செய்யுங்கப்பா. सुनकर एहसास करके आत्मा में बल पाने मदद करो। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता, ஆமென். आमेन, ஆமென். आमेன்। Praise the Lord. Hallelujah. हालेलुया। கர்த்தரான கர்த்தருடைய பிள்ளைகளே, और मेरे प्यारे परमेश्वर के लोग, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. परमेश्वर हमें चलाए கர்த்தர் உங்களை சதா காலங்களில் நடத்துவாராக. और सदाकाल हमें चलाए, உங்கள் பலவீனங்கள் எல்லாம் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். और तुम्हारी सारी बलवीनता को उसने अपने ऊपर ले लिया। வேதம் சொல்கிறது वचन कहता நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். कि हमारे अपराधों के कारण वो घायल हुए, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். हमारे अधर्मों के कारण वो कुचलाया गया, நாம் செய்த தவறுகளுக்காக அவர் और காயப்பட்டிருக்கிறார். हमारे पापों के लिए वो घायल हुए, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். हमारे अपराधों के कारण वो घायल हुए, कुचलाए ஆமென். गए। அந்த தேவனை தான் நாம் தேடிக்கொண்டு ஆராய்ச்சி और கொண்டிருக்கிறோம். इसी परमेश्वर को हम ढूंढकर आराधना அவர் कर தான் रहे நம்ம हैं। மத்தியிலே இருக்கிறார். वही हमारे बीच में है, அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். वो हमारे बीच में है। வேதம் சொல்கிறது वचन कहता இரண்டு மூன்று பேர் நாமத்தில் எங்கே ஒருமனப்படுகிறீர்களோ कि जहाँ दो या तीन मेरे नाम में इकट्ठा होते அங்கே हैं, நடுவில் இருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். और उनके बीच में मैं रहता हूँ, ஆகவே நம் மத்தியிலே இருக்கிற தேவன். और इसलिए हमारे बीच में रहने वाला வேதம் प्रभु। வேதம் அவரை குறித்து இப்படியாக சொல்லுகிறது, वचन उनकी बात में इस प्रकार कहता இம்மானுவேல் என்று कि சொல்லி वो इमैनुएल है, நம்மோடு கூட இருக்கிறவர், हमारे साथ रहता நம்மோடு है, கூட இருந்து நம்மை ரட்சித்து நடத்துகிற தேவன். हमारे साथ रहकर हमें उद्धार देकर चलाते இன்னைக்கு हैं। பரிசுத்த ஆவியார் நம்ம மத்தியிலே இருக்கிறார். आज पवित्र आत्मा हमारे बीच में है, பரிசுத்த ஆவியார் நம்ம மத்தியிலே இருக்கிறார். पवित्र आत्मा हमारे बीच அவர் में நம்மை है, நடத்துவாராக. वो हमें चलाएंगे। அல்லேலூயா. हालेलुया। நான் உங்களுக்கு ஒரு தேத்தரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னவர். और वो कहते हैं कि मैं तुम्हें एक दिलासा, एक सहारा दूंगा, தேத்தரவாள எந்நாள் நம்மை கண்ணீரை துடைத்து நம்ம கவலைகளை போக்கி நம்மை நடத்துகிறவர். और वो सहारा जो है हर एक जो तुम्हारे आंसू पोंछ कर तुम्हें दिलासा देकर तुम्हें चलाते हैं, தேற்றி நடத்துகிற தேவன். तुम्हें दिलासा देकर चलाते हैं। பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொள்வோம். पवित्र आत्मा को हम पकड़ ले, ஆரியன் ஆவியானவரே आइए पवित्र आत्मा என்னோடு கூட நடத்துங்கப்பா. हमारे साथ रहकर हमें चलाइए। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। அப்படியாக வேண்டிக் और கொள்ளும்போது तुम्हें जब इस प्रकार मांगते அவர் हो உங்களை அப்படியாக நடத்துவாராக. तो उसी प्रकार हमें चलाते हैं। ஆமென். आमेन, ஆமென். आमेन। கடந்த நாட்களிலே நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். और गुस्से में दिन में हम लगातार देखते आ रहे हैं விட்டு விலக வேண்டிய காரியங்கள் என்ற தலைப்பிலே உங்களிடத்தில் நான் வைத்தேன். कि हमें कुछ कार्य जो है हमें छोड़कर हटकर जाना है, விட்டு விலக வேண்டிய காரியங்கள், हमें छोड़कर हटकर जाना है, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்று பார்த்தோம். और इस अलग संतान से हमें छोड़कर जाना है, மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று பார்த்தோம். शारीरिक इच्छा से हमें हटकर जाना है, வாக்குவாதங்களை விட்டு விலக வேண்டும் என்று பார்த்தோம். विवादों से हटकर जाना है, வழக்குவாதுகளுக்கு விலக வேண்டும் என்று और பார்த்தோம். बुढ़ियों की बातों से हमें हटकर जाना है, கற்பு கதைகளை விட்டு விலக வேண்டும் என்று பார்த்தோம். सारे व्यर्थ बातों से हमें हटकर जाना சண்டைகளை है, விட்டு விலக வேண்டும் என்று और பார்த்தோம். झगड़ा से हमें हटकर जाना है, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று பார்த்தோம். और बुरे हर एक बातों को लेकर हमें हटकर जाना தீமை है, விட்டு விலக வேண்டும். और गलत कार्यों से हटना है, துர்குணங்களை விட்டு விலக வேண்டும். गलत क्रियाओं से हटना है, தேவ பக்தி நேசத்தை தரித்துருளை விட்டு விலக வேண்டும். परमेश्वर की जो ढोंगी भक्ति लगाती है उससे हमें हटना है। இப்படியாக நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்களை குறித்து கவனித்துக் கொண்டே வருகிறோம். और ऐसे बहुत सारा कार्य जो है हमें छोड़कर आना है, हम उसे देखते आ रहे हैं। இன்று நாம் தொடர்ந்து அதோட புதியதாக எதை எல்லாம் விட்டு விலகாதிருக்கணும் என்று நாம் பார்க்க போகிறோம். और आज हम लगातार देखने वाले हैं कि हमें कौन सी चीज को नहीं हटाना है, எதையெல்லாம் விட்டு விலகாதிருக்க வேண்டும். कौन सी चीज जो है हमें इसे नहीं हटाना है। மேலே நாம் பார்த்தோம் விட்டு விலக வேண்டிய காரியங்கள், ஒரு லிஸ்டே நான் போட்டேன், விட்டு விலக வேண்டிய காரியங்கள் இவைகள் என்று சொல்லி. पहले मैंने एक पूरा लिस्ट लगाया कि कौन से कार्य का हमें छोड़ना है, இன்றைக்கு நாம் பார்க்க எதையெல்லாம் விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்கிறதை பார்க்க போகிறோம். और आज हम देखने वाले कि कौन सी कार्य को हमें नहीं छोड़ना है। ஆமென். आमेन। எதையெல்லாம் நீங்க விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் இப்பொழுது और கவனிக்கலாம். कौन से कार्य जो है परमेश्वर चाहते हैं कि हमें नहीं छोड़ना है, हम ध्यान देंगे। நம்ம வேத தியானத்தை கண்டு எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 19:27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Proverbs chapter 19 verse 27. என் மகனே,
அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. हे मेरे पुत्र, यदि तू भटकना चाहता है तो शिक्षा का स्रोत सुनना छोड़ दे. அல்லேலூயா. हालेलुया. என் மகனே, हे मेरे நீ पुत्र, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. तू यदि तुझे भटकना है तो शिक्षा देने वाली जो भी कहानी अब से छोड़ देना. அறிவை தரும், இது நாம் பார்க்க வேண்டிய மெயின் காரியம், அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகக் கூடாது. यानी कि इसका अर्थ है कि हमें ज्ञान देने वाली जो बातें हैं हमें इसे नहीं छोड़ना है. நம்மளுக்கு அறிவை தருகிற வார்த்தை, और हमें ज्ञान देने वाले शब्द, எவைகளில இருந்து நமக்கு அறிவு கிடைக்கும்? और किन चीजों से हमें ज्ञान मिलता है. வேதத்திலே பார்க்கிறோம், और हम संसार में देखते हैं ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது. कि ज्ञान को इकट्ठा कर, बुद्धि को भी इकट्ठा कर, कुछ कमाए या ना कमाए लेकिन बुद्धि को कमा ले. ஆமென். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள் என்று அவர் சொல்லுகிறார். कुछ कमाए या ना कमाए लेकिन बुद्धि को जरूर कमाना. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஆமென். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை நீ சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ज्ञान को कमाना, बुद्धि को भी कमाना, कुछ भी गवा दे लेकिन बुद्धि को मत छोड़ना. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, और ज्ञान को आ करके बुलाकर, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, और बुद्धि को जोर से पुकार அதை कर, வெள்ளியை போல் நாடி, उसे चांदी की तरह ढूंढना, புதையல்களை தேடுகிறது போல் தேட வேண்டும் என்று வேதம் और சொல்லுகிறது. जैसे कोई खजाना को ढूंढते उसी प्रकार से ढूंढना करके वचन कहता. அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகாதிருக்க வேண்டும். और ज्ञान देने वाले शब्द जो है हमें इसे नहीं छोड़ना है. அறிவு எங்கே இருந்து புறப்படும்? और ज्ञान हमें कहां से मिलती है? தேவனிடத்தில் நமக்கு அறிவு ஞானம் கிடைக்கிறது. परमेश्वर से हमें ज्ञान और बुद्धि मिलता है. எஸ், ஆமென். आमेन. வேதம் சொல்லுகிறது. वचन कहता, யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கிறோம். याकूब की पुस्तक जेम्स 1:5. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிறவன், ஒருவன் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन इस प्रकार कहता है कि यदि कोई ज्ञान में कमी है तो जो ज्ञान का भर्ती में है परमेश्वर से उसे मांगे. அல்லேலூயா. அல்லேலூயா. உலக ஞானம் அல்ல, और संसार का ज्ञान नहीं தேவ ஞானம். बल्कि परमेश्वर का ज्ञान. ஆமென். आमेन. அறிவை தரும் வார்த்தைகள், और ज्ञान அறிவை தரும் வார்த்தைகள், एक बुद्धि देने वाले शब्द. வேதம் சொல்லுகிறது. वचन कहता நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்தும் என்று சொல்லப்படுகிறது. कि तुम्हें चलने वाली राहों पे तुम्हें चलाता है. அது உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று और वो சொல்லப்படுகிறது. तुम्हें आरोग्य देता है. நீ அந்த வார்த்தைகளை இருதயத்திலே எழுதிக் கொள்வாயாக என்று और சொல்லப்படுகிறது. वो कहते हैं कि वो शब्दों को तुम अपने दिलों में लिख लो. வேதம் சொல்கிறது, ஞானத்தை கண்டடைகிறவன், ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. और वचन कहता है कि जो ज्ञान और बुद्धि को कमा लेता है वो बहुत ही धन्य है. ஆமென். आमेन. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். जो ज्ञान और बुद्धि को कमा लेते हैं बहुत ही धन्य है. சொன்னேன், உலக ஞானம் அல்ல, मैंने कहा कि संसार का ज्ञान नहीं தெய்வீக ஞானம். बल्कि आत्मिक ज्ञान. ஆமென். ஆமென். நாமெல்லாம் பாமர மக்களாக இருந்தாலும், और हम एक அதிகமான படிப்பு விஞ்ஞான அறிவுகள் இல்லாமல் இருந்தாலும், हमारे पास ज्यादा पढ़ाई लिखाई का ज्ञान न हो तो भी, உலகத்தின் அறிவு நமக்கு நிறைய இல்லாமல் இருந்தாலும், संसार का ज्ञान हमें ज्यादा न हो तो भी, ஆனால் உன்னதத்தில் கூடிய ஞானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर में ऊंचाई का ज्ञान हमें दिए है. அல்லேலூயா. 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 பெரிய விஞ்ஞானிகளோடு அந்த ஞானத்தை கண்டடையவில்லை. बड़े बड़े वैज्ञानिक जो है वो भी वो नहीं ढूंढ ஆனா पाते हैं. தேவ பிள்ளைகளாகிய நாம் கண்டடைபடியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். लेकिन परमेश्वर के बच्चे हम उसे ढूंढने के लिए वो हमें कृपा दिए हैं. அல்லேலூயா. हालेलुया. எப்படி என்றால், कैसे? உன்னதத்திற்கு போகும் ஒரு வழியை நாம் கண்டுபிடித்து இருக்கிறோம். क्योंकि हम एक अनंत स्थान पर जाने की एक राह ढूंढ कर அந்த बैठे வழியை हैं. நாம் பின்பற்றுகிறோம். और इस राह को हम पीछे जाते हैं. ஆகவே அந்த உன்னதத்துக்கு போகும் என்ற விசுவாசத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறோம். और से ऊंचाई पर यानी कि स्वर्ग में उसके साथ जाएगी करके विश्वास हमारे अंदर रखी அதற்காக है. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம திறந்து படித்து ஆர்வத்தோடு அதை நாடிக்கொண்டே இருக்கிறோம். और इसलिए हर एक दिन हम पवित्र शास्त्र खोल कर पढ़ कर से अपने और खोजते रहते हैं. ஆனால் உலக ஞானமோ लेकिन संसार का ज्ञान இந்த जो है, உலகத்தை குறித்த ஆராய்ச்சிகளையே செய்து கொண்டே இருக்கிற ஞானம். ये संसार का ही और खोज करते रहते हैं. ஆனால் வேற எதையும் குறித்து சிந்திக்க மாட்டான். वो
वो और किसी के बारे में नहीं सोचता। அவன் நிறைய உலக ஆதாயங்களை, உலக பெருமைகளை, உலக திறமைகளை நாடி அவன் தேடி ஓடுகிறான். वो बहुत सारे संसार के कार्य को, संसार की चीजों या खजाने को ढूंढ कर जाते ஆனா हैं। தேவ பிள்ளைகளாகிய நாமோ लेकिन परमेश्वर के बच्चे जो हम हैं, அறிவை தரும் வார்த்தைகளை நாம் தேட வேண்டும். हमें ज्ञान देने वाले शब्द को ढूंढना है। அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகாதிருக்க வேண்டும். ज्ञान देने वाले शब्द को हमें नहीं छोड़ना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் இந்த அறிவை தரும் வார்த்தைகளானது यानी कि ज्ञान देने वाला जो शब्द है, ஒவ்வொரு நாளும் நேர்வழிகளிலே நம்மை நடத்தும். हर एक दिन वो हमें सीधे मार्ग पर चलाता है, பரிசுத்த பாதைகளிலே நம்மை நடத்தும். पवित्र राहों में चलाता है, கடைசியாக உன்னதத்திலே கொண்டு சேர்க்கும். अंत में हमें ऊंचाई पर ला पहुंचता। ஆமென். ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் என்று வேதம் சொல்கிறது. और वचन कहता है कि जो ज्ञानी से बात करता है वो और ज्ञान प्राप्त करता है। ஆமென். ஆமென். அப்போ நாம் ஞானிகள் என்று சொல்லும்போது வேதத்தை அறிந்தவர்கள், तो जब हम ज्ञानी कहते हैं तो वो वचन को जानने वाले लोग, வேதத்தை அறிந்தவர்கள் ஞானவான்கள். परमेश्वर के वचन को जानने वाले लोग जब वो ज्ञानी है, இந்த வேதத்தை எவன் ஒருவன் முழுமையாக அறிந்து கொள்கிறானோ அவனே ஞானவான். और जो भी परमेश्वर का वचन को पूरा समझ कर बैठे वही ज्ञानी है। வேதம் சொல்கிறது वचन कहता है ஞானமே முக்கியம். कि ज्ञान ही बहुत अवश्य है, ஞானத்தை சம்பாதி. और ज्ञान को इकट्ठा कर। எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். कुछ कमाए ना कमाए लेकिन बुद्धि को कमाना நீ அதை மேன்மைப்படுத்து. और उसकी बढ़ाई करना। அல்லேலூயா. हालेलुया। நீதிமொழிகள் 4:7 படிக்கிறேன், 8வது படிக்கிறேன். நீ அதை மேன்மைப்படுத்து, और उसकी बढ़ाई करना, அதை மேன்மைப்படுத்து. उसकी बढ़ाई करना। அல்லேலூயா. हालेलुया। இந்த வேதத்தை நீ மேன்மைப்படுத்து. और उस वचन को तू बढ़ाई कर, இன்னும் தேடு, और उसे और ढूंढ, இன்னும் தேடிக்கொண்டே இரு. उसे और ढूंढते ही रहे, மரணம் வரும் வரைக்கும் தேடிக்கொண்டே இரு. मृत्यु आने तक उसे ढूंढते रहे, ஞானத்தை தேடிக்கொண்டே இரு. और ज्ञान को ढूंढते रहे। ஒவ்வொரு நாளும் அதை கண்டடைந்து கொண்டே இருக்க வேண்டும். और एक दिन हमें उसे खोजते रहना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே எந்த வகையிலும் இருள் நம்மை சூழ்ந்துவிடக் கூடாது. और हमारी आत्मिक जीवन में कुछ किसी भी तरह से हमें अंधकार नहीं घेर இது देना எனக்கு है। தெரியாது என்று சொல்லிவிடக் கூடாது. हमें नहीं कहना कि इससे मैं अनजान हूँ। ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை, வேதத்தில் இருக்கிற ஞானங்களை, வேதத்தில் இருக்கிற அறிவுகளை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? हर एक दिन वचन में रहने वाला सत्य और उसी में रहने वाले ज्ञान को भी ढूंढता रहना है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பெரிய போதகர் एक बहुत ही बड़ी प्रचारक, அதிகாலை இருட்டோடு லைட் வெளிச்சம் இல்லாதபடிக்கு அவர் சின்ன மென்பத்தை எடுத்து படித்து வேதத்தை அப்படியே தேடி தேடியே படிச்சுக்கிட்டே இருக்கிறார். वो एकदम भोर को ही उठकर, वो एकदम जब अंधेरा रहता है तभी वो अपनी मोमबत्ती की ज्वाला से वो शास्त्र खोलकर पढ़ते हैं। எலக்ட்ரிக் லைட் அப்ப கிடையாது. तब ऐसे कोई बल्ब नहीं थे, ரொம்ப வயசான நிலம் ஆயிடுச்சு. तो वो बहुत बुजुर्ग हो गए थे, மரணம் நேரிட போகிற ஒரு சூழ்நிலை. मृत्यु आने का एक समय आ गया था। படுக்கையாக இருந்து கொண்டிருக்கிறார். वो एकदम अपने काट पर लेटे हुए எழுந்து हैं, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. उठकर चल नहीं पा रहे। இந்த நேரத்திலும் அவர் வேதத்தை லைட் வெளிச்சம் மெதுவா தேடிக்கிட்டே இருக்கிறார். इस समय में भी उस छोटी सी रोशनी में अपने शास्त्र को ढूंढ रहे हैं। அவங்க உதவியாளர் அந்த அம்மா கேக்குறாங்க, என்னையா இவ்வளவு முடியாம இருக்க நேரத்துல நீங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கீங்களே? और उनकी जो काम करने वाली जो दास है वो कहते हैं कि अभी भी इस समय में तुम क्या ढूंढ रहे அந்த हो? போதகர் சொன்னாரு, तो प्रचारक कहते हैं இன்னும் என் வாழ்க்கையில கண்டடையாத ஞானம் அல்லது கண்டடையாத அதை கைக்கொள்ள முடியாம கைக்கொள்ள போகாமல் போனா கைக்கொள்ளாமல் இருக்கிற காரியம் ஏதாவது இருக்குதோ என்று நான் இதை தேடிக் கொண்டிருக்கிறேன். मैं इसमें देख रहा हूँ कि क्या कुछ मेरे जीवन में ऐसे कुछ कार्य है जिसे मैं पालन नहीं कर पाया अब तक। இன்னும் இந்த சத்தியத்துல எதையாவது தவறு செய்திருக்கிறேனா, அதை விட்டு விலகி இருக்கிறேனா என்பதை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். कि क्या कोई बात ऐसी है जो सत्य है जो मैं छोड़ दिया हूँ या पालन नहीं किया हूँ। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது? और हमारा जीवन किस प्रकार का நாம் है? எதை தேடிக் हम கொண்டிருக்கிறோம்? किसे ढूंढ रहे हैं? எவைகளை நாடிக்கொண்டிருக்கிறோம்? इस पर हम निर्भर है। நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? और हम क्या कर रहे நாம் हैं? நம்மை உணர்ந்து பார்க்க வேண்டும். हमें अपने आप को एहसास करके जांच कर देखना है। அல்லேலூயா. हालेलुया। நாம் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். और हमें वो एहसास करके देखना है, வேதத்தை தேட வேண்டும். वचन को ढूंढना இதை है, நாட வேண்டும். उसे भरोसा करना है, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகாதிருக்க வேண்டும். और ज्ञान देने वाले शब्दों को हमें नहीं छोड़ना இந்த है। வார்த்தைகளை நீ படிக்கும்போது உன்னோடு கூட பேசும். और जब हम एक बात करते हैं, जब पढ़ते हैं तो वो तुमसे बात இந்த करता வார்த்தைகளை है। தியானிக்கும்போது உன்னோடு கூட தியானம் செய். जब हम इसे ध्यान देते हैं तो वो हमारे साथ ध्यान देता நீ है। படிக்க படிக்க और जितना अधिक हम पढ़ते हैं, தியானம் செய்ய जितना अधिक हम ध्यान देते உன்னை हैं, ஒரு அழகான
ரூபமாக உன்னை மாற்றிவிடும் அது. उतना तुम्हें एक बहुत सुंदर रूप देता है वो। அல்லேலூயா. हालेलुया। உன்னை அழகானவனாய் மாற்றிவிடும். और तुम्हें बहुत ही सुंदर बना देता है। எல்லா பாவ கரைகளை துடைத்து எறிந்துவிடும். तुम्हारे सारे पाप को निकाल देता है। உன்னுடைய இருளான வாழ்க்கைகள் எல்லாம் மாற்றி ஒளிமயமான வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும். तुम्हारे अंधकार के जीवन को हटाकर तुम्हें रोशनी में ले आता இந்த है। ஞானம் உனக்குள்ளே வரும் பொழுது और जब ये ज्ञान तुम्हारे अंदर आता है பரிசுத்தம் அடைய செய்துவிடும். तो पवित्र हम हो जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. இந்த हालेलुया। ஞானத்தை தான் நீ தேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். तो यही ज्ञान को ढूंढो करके परमेश्वर कहते हैं। இதைத்தான் நீ விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று அவர் और சொல்லுகிறார். यही ज्ञान से हमें नहीं छोड़ना है करके वचन कहता। ஆமென். आमेन। நாம ஞானத்தை தேடுவோமாக. और हम ज्ञान को ढूंढे। அவர் சொல்லுகிறார் वो कहते हैं ஞானத்தை தருகிறவர் ஞான். कि मैं ज्ञान देता हूँ। அவரிடத்துல ஞானமும் பொக்கிஷமும் எல்லாம் அறிவு எல்லாம் உண்டு என்று சொல்லுகிறார். उसके पास ज्ञान और सभी चीजें हैं। ஆகவே और इसीलिए ஆண்டவராகிய கர்த்தரை நாம் அதிகமாய் தேடும் பொழுது परमेश्वर मसीह को जब हम ज्यादा ढूंढते हैं நாம் ஞானத்தை கண்டடைகிறோம். तब हम ज्ञान प्राप्त करते हैं। எல்லா விஞ்ஞானிகளை காட்டிலும் மெய்யான விஞ்ஞானிகளாய் நாம் மாறிவிடுகிறோம். सारे वैज्ञानिक से भी बढ़कर हम हो जाते हैं। ஆமென். आमेन। ஏன்னு சொன்னால் क्योंकि அவன் ராக்கெட்டை தான் உருவாக்கி விண்ணுக்கு அனுப்புகிறான், அல்லது சந்திர மண்டலங்களுக்கு அனுப்புகிறான். क्योंकि वो रॉकेट को तैयार करके वो चंद्रमा को भेजते हैं। ஆனால் लेकिन அதை விட மேலாக போக வேண்டிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். उससे भी अधिक ऊपर जाने वाले पवित्र आत्मा को हम पाए हैं। ஆமென். आमेन। அவர் என்றால் பிதா வசிக்கிற பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த உன்னதமான ராக்கெட் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். यानी कि पिता वास करने वाले स्वर्ग जाने वाले रॉकेट को पवित्र आत्मा को हम पाए हैं। அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றிருக்கிறோம். और इसके लिए हमें तैयार करने वाली पवित्र आत्मा को भी हम पाए हैं। ஒவ்வொரு நாள் இந்த பரிசுத்த ஆவியானவரை அப்படியே செதுக்கிக்கிட்டே இருக்கிறார். और हर एक दिन ये पवित्र आत्मा जो है हमें वो शिक्षा देते रहते புதிய हैं। ரூபத்தை கொடுத்துக்கிட்டே एक இருக்கிறார். नया रूप देते रहते நம்மளை हैं। பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். हमें पॉलिश करते रहते हैं இன்னும் பாலிஷ் பண்ணப்பட வேண்டும். कि और हमें पॉलिश होना है। ஆமென். आमेन। இன்னும் நாம் பாலிஷ் பண்ணப்பட வேண்டும். और हमें पॉलिश होना है। அந்த வைரக்கல்லை எவ்வளவுக்குள்ளாக பாலிஷ் பண்றாங்களோ அவ்வளவுக்குள்ளாக அது ஷைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். जितना ही हीरे को पॉलिश करते उतना ही अधिक वो रोशनी देता है, चमकता அதே है। போல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பாவ கரைகளை கழுவி துடைத்து சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். इसी प्रकार पवित्र आत्मा हर एक दिन हमें धोकर शुद्ध करते रहते हैं। ஆகவே நாம் அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகக் கூடாது. और इससे ज्ञान देने वाले शब्द को हमें नहीं छोड़ना है। நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் नीति वचन के 21वां अध्याय 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 16 वचन Proverbs chapter 21 verse 16। விவேகத்தின் வழியை விட்டு விலகக் கூடாது என்று சொல்லப்படுகிறது. और कहा है कि विवेक के राह को हमें नहीं छोड़ना है। வேகத்தின் வழியை விட்டு திரும்பி நடக்கிற மனுஷன் செத்தவரின் கூட்டத்தில் தாவரிப்பான் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि जो इसे छोड़कर चलता है वह एक मुर्दे के समान है। விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் 16 வேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் जो मनुष्य बुद्धि के मार्ग से भटक जाए செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பார். उसका ठिकाना मरे हुए के बीच में होगा। இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் इससे हमें क्या पता लगा सकता வேகத்தின் है வழியை விட்டு விடக்கூடாது. कि हमें बुद्धि के मार्ग को नहीं छोड़ना है। ஆமென். आमेन। விவேகம். विवेक। ஆமென். आमेन। வேகம் வழியை நாம் கடைபிடிக்க வேண்டுமா? तो इसका राह को हमें पालन करना है, புரிந்து கொள்ள வேண்டும், उसको हमें समझना है, அறிந்து கொள்ள வேண்டும், जानना है வேகம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். और हमें उसको समझना भी है, जानना நாம் भी இந்த है। வேகத்தின் வழியை நாம் கட்டி பார்த்து அதன் பிரகாரம் நமக்கு வருகிற கொள்ளாத காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். और विवेक की राह को जानकर हमें गलत राह से हटना है। ஆமென். आमेन। வேகம், ஞானம், புத்தி எல்லாம் கர்த்தரிடத்தில் தான் வருகிறது. और क्योंकि विवेक, ज्ञान और बुद्धि सभी परमेश्वर से ही आता है, ஆகவே இந்த விவேகத்தின் வழியை நாம் விடக்கூடாது. और से विवेक की राह को हमें नहीं छोड़ना है। என்று சொன்னால் क्योंकि அந்த வேகம் நம்மளை நீதியின் பாதையிலே நடத்தக்கூடியது. क्योंकि वो हमें अन्याय के राह में चलाता है। விவேகம் இல்லாமல் போய்விட்டால், अगर विवेक न रहे तो, அதாவது வேகம் நம்மிடத்தில் இல்லை என்றால் अगर विवेक हमारे अंदर न रहे तो முட்டாள் மனிதர்களாக காணப்படுவோம். हम एक मूर्ख के समान இந்த है। இடத்துல எப்படி பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எப்படி தெரியாமல் நாம் செயல்படுவோம். हमें पता नहीं रहता कि कहाँ कैसे बात करने, कैसे व्यवहार करना இந்த है, இடத்துல எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது விவேகம் இல்லாமல் போய்விடும். किस जगह में हमें कैसे पेश आना है करके वो विवेक नहीं रहता ஆகவே हमारे अंदर। வேகத்தின் வழியை விட்டு விடக்கூடாது. और से विवेक की राह को नहीं छोड़ना है। நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. नीति वचन के 8वें अध्याय में कहा गया है, 33ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 33 Proverbs chapter 8 verse 33। நீங்கள்
புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். और शिक्षा को सुनो और बुद्धिमान हो जाओ, उसके विषय में अनसुनी न करो. மேல கூட சொல்கிறது, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழியை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். और ऊपर कहा गया कि इसलिए अब हे मेरे पुत्र मेरी सुनो, क्या ही धन्य है वो जो मेरे मार्ग को पकड़े रहते हैं. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், शिक्षा को सुनो और बुद्धिमान हो जाओ, அதை விட்டு விலகாதிருங்கள். उसके विषय में अनसुनी न வேத करो. வசனங்களை கேட்டு ஞானம் அடையுங்கள். और परमेश्वर के वचन को सुनकर ज्ञान प्राप्त करो, இதுதான் நமக்கு புத்தி, क्योंकि यही हमारा बुद्धि है, இதுதான் நமக்கு ஞானம். यही हमारा ज्ञान है. வேத வசனங்களை எவ்வளவுக்குள்ள ஒரு மனுஷன் தெரிந்து கொள்கிறானோ, और जितना अधिक हम परमेश्वर के वचन को जानते हैं, எவ்வளவுக்குள்ள அந்த மனுஷன் படிக்கிறானோ, जितना अधिक उसे पढ़ते हैं, அவ்வளவுக்குள்ள அந்த மனுஷன் புது ரூபத்தை மாறி விடுவார். उतना ही वो एक नया स्वरूप पाता है. அல்லேலூயா. हम हालेलुया. ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். एक परमेश्वर के दास है. அவர் ஒரு முறை நாஸ்திக கொள்கையுடையவர், वो एक கம்யூனிச கொள்கையுடையவர், वो एक कम्युनिस्ट के जुट के हैं, தெய்வம் இல்லை என்று மறுதலிக்கிறவர். यानी कि वह कहते हैं कि कोई परमेश्वर नहीं है. ஒரு முறை ஒரு போதகரை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு, एक बार एक प्रचार के बारे में वे सुनकर, அந்த போதகர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி இவரை, இந்த நபரை அந்த போதகருக்குள்ள பிரசங்கத்துக்கு போய் கேட்டுட்டு அது நோட் எழுதிக்குவான்னு சொல்லி இவரை பத்திரிகையாளர் போல இவரை அனுப்பினார்கள். तो वो एक व्यक्ति को भेजते हैं कि वो क्या बोल रहे हैं, सुनकर उसे एक किताब में लिख कर लाओ. அதே போல இவர் பெண்ணை எடுத்து வச்சுட்டு தூரமா ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அதை எழுதுவதற்காக ஒரு ஆயத்தமாகி கொண்டிருக்கார். और उसी प्रकार वो जाकर उसके बाद वो लिख कर आते हैं, तैयार होते हैं. எழுதுவதற்கு முன்னதாக அவர் எதையெல்லாம் இவருக்கு விரோதமாக எழுத வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த உலக ஞானத்திலே வந்தாரோ, और ये व्यक्ति जो भी उनके खिलाफ लिखना है, उनको दोषी ठहराने करके वो आए थे, அதையெல்லாம் போய் वो सभी जाकर அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் இவருடைய இருதயத்தை ஊடுருவி பாய்ந்தது. वो जो भी कहने लगे वो शब्द जो है इनके हृदय को चीर लिया था. இவருடைய பாவத்தை குறித்து உணர்த்தியது. इनके पाप के बारे में एहसास दिलाया. நீ இப்படி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இது தீர்க்க தரிசனமாக தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்பட்டது. कि तुम इस प्रकार जी रहे हो और ये परमेश्वर के दास के द्वारा उनको एक भविष्यवाणी हुई பெரிய அதிர்ச்சிக்குள்ளானார். और ये बहुत ही आश्चर्यचकित हुए. என்னை குறித்து நான் மறைந்திருக்கிற குறித்து அவர் பேசுகிறார். और जो मैं छिपा हुआ मेरे बारे में वो बात कर रहे हैं, இவர்தான் தேவன், क्योंकि यही परमेश्वर है, இவர்தான் உண்மையுள்ளவர். यही तो सच्चा है. அந்த ஞானத்தை கண்டடைந்தார், और वो ज्ञान को पाते हैं, அந்த புத்தியை கண்டடைந்தார். और वो बुद्धि को पाते हैं. ஆமென். அந்த ஆமென். புத்தியை கேட்டு ஞானம் அடைந்தார். और वो बुद्धि को पाकर वो ज्ञान पाते हैं. இன்றைக்கு வரைக்கும் அவர் விலகாமல் தேவனுக்காக ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். और आज तक उसे न छोड़ते परमेश्वर के लिए भविष्यवाणी का काम करते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. குற்றம் கண்டுபிடிக்க போனவர் இவரே குற்றவாளியாக ஆக்கப்பட்டு, और जो दोषी ठहराने गए थे उनको दोषी पाकर आए. கர்த்தர் இவருடைய குற்றத்தை உணர்த்திய போது அப்படியே மனம் திருப்பினார். परमेश्वर जब इनका गलती का एहसास दिलाए थे तो मन फिराए. இன்றைக்கு தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டு और வருகிறார். आज वो परमेश्वर की सेवा करते हैं. ஆகவே और इसीलिए வேதம் சொல்லுகிற பிரகாரம் जिस प्रकार वचन कहता புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள். कि बुद्धि को सुनकर ज्ञान पाओ, அதிகமாக நீங்க வேதத்தை தியானிக்க வேண்டும். और ज्यादा से ज्यादा परमेश्वर के वचन को सुनो. எல்லாம் வேதம் படிக்கிறோமா? क्या तुम वचन पढ़ रहे हो? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்தை அதிகமா படிக்கிறீங்களா? प्यारे परमेश्वर के लोग, क्या तुम वचन पढ़ रहे हो? நீங்க அதிகமாக வேதத்துக்கு தியானம் படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். और तुम्हें ज्यादा से ज्यादा परमेश्वर का वचन पढ़ने के लिए समय देना है. முடிந்த அளவு செய்யுங்க. और जितना हो सके उतना करो. வேதத்தை நீங்க தேடாவிட்டால், और अगर वचन को तुम नहीं सुने तो, வேதத்தை நீங்க படிக்காவிட்டால், और अगर ये वचन को नहीं पढ़े तो நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம். तुम उद्धार नहीं ना पाना ही बेहतर है. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா और अगर तुम उद्धार पाए तो வேதத்தை வாசிங்க. वचन को पढ़ो. அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். वचन तुमसे बात करता है, உங்களை பலப்படுத்தும். तुम्हें बल देता உங்களை है, அனுதினமும் அது உங்களை வழிநடத்தும். और हर एक दिन तुम्हें वो चलाता है. அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம், और अगला हम देखते हैं சங்கீத புஸ்தகம் भजन संहिता 44ஆம் அதிகாரம் 44 44ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19वां वचन मैं तुम्हारे पढ़ता हूँ. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. கர்த்தரின் பாதைகளை விட்டு விலகாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. और यहाँ कहा गया है कि परमेश्वर
के रास्ते में से मत पीछे हटो। முதலாவது அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகாது இருக்க வேண்டும். पहला है कि ज्ञानी शब्द से हमें नहीं हटना இரண்டாவது है। வேகத்தின் வழியை விட்டு விலகாது இருக்க दूसरा है வேண்டும். कि विवेक के शब्दों से नहीं हटना है। மூன்றாவது புத்தி ஞானத்தை விட்டு விலகாது இருக்க और வேண்டும். तीसरा है कि बुद्धि और ज्ञान को नहीं हटना से நான்காவது नहीं हटना है। கர்த்தரின் பாதைகளை விட்டு விலகாது இருக்க வேண்டும். तीसरा है कि परमेश्वर के राह से नहीं हटना है। இதெல்லாம் வசனம் சொல்லுகிறது. असली वचन कहता எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, हमारा मन न बहका, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. न हमारा पैर तेरे बात से मुड़े। ஆமென். आमेन। வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதே, दाएं और बाएं और न मुड़ना, நேராய் நடப்பாயாக. और तू सीधा चले। வேதம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரம். नीति वचन की 4वां अध्याय, நீதிமொழிகள் 4 Proverbs chapter 4 25ஆம் வசனத்தை இருந்து நான் வாசிக்கிறேன். verse 25। உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, तेरे आंखें सामने ही की ओर लगी रहे, உன் கண்ணிமைகள் செம்மையானவைகள் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செம்மையாய் பார்க்க கடவது. और तेरे पलके आगे की ओर खुली रहे। அருமையான தேவ பிள்ளையே, और प्यारे परमेश्वर के வசனம் लोग, சொல்லுகிறது, वचन इस प्रकार कहता கண்கள் நேராய் பார்க்க கடவது, कि तेरे आंखें सामने ही की ओर लगी रहे, கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. तेरे पलके जो है आगे ही की ओर खुली रहे। உன் கால்நடையை சீர்தூக்கி பார், अपने पाँव धराने के लिए मार्ग के समतल कर, உன் வழிகளெல்லாம் நிலைபெறப்பட்டிருப்பதாக. और तेरे सब मार्ग ठीक रहे। வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, न तो दाहिने और मुड़ना न बाएं உன் और, காலை தீமைக்கு விலக்குவாயாக. अपने पाँव को बुराई के मार्ग पर चलने से हटा ले। ஆமென், ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய வார்த்தை சொல்கிறது, परमेश्वर का वचन உன் कहता கண்கள் நேராய் நோக்க கடவது, कि तुम्हारे आंखें जो है वो सीधा देखे, உன் கண்ணிமைகள் செம்மையாய் பார்க்க கடவது, तुम्हारे पलके आगे की ओर உன் खुले रहे, கால்நடையை சீர்தூக்கி பார், तुम्हारे रास्ते को जरा जांच कर देखो, வழிகளெல்லாம் நிறைவேறப்பட்டிருப்பதாக. तुम्हारे सारे राह सीधा हो, வலதுபுறம் இடதுபுறம் சாயாது. और दाएं और बाएं और न मुड़ना। ஆமென். आमेन। ஏன் கண்கள் நேராய் பார்க்க வேண்டும்? क्यों आगे सीधा देखना है? கண்கள் ஏன் நேராய் நோக்க வேண்டும்? क्यों आगे सीधा देखना है? கண்ணிமைகள் உனக்கு நமக்கு யார் செம்மையாய் பார்க்க क्यों வேண்டும்? पलके सीधा रहना है? பொல்லாத பாவங்கள், बुरे पाप, பொல்லாத பாவ கரைகள் बुरे पाप का जो நம் दाग है, நம் இருதயத்தை கரைபிடித்து விடாதபடிக்கு वो हमारे हृदय को दाग न लगाते हुए நேர்வழியாய் நாம் பார்க்க வேண்டும். हमें सीधे राह पर देखना है। आमेन। आमेन। हालेलुया। हालेलुया। நாம் போற இடத்துல நேரா போனோம்னு சொன்னா और अगर आप जाने वाली राह में सीधा चले இந்த பாவம் நம்மை அணுகாது. तो कोई पाप हमें हानि न पहुंचती। மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா अगर मार्केट पे गए, கையில காசு இருந்துச்சு மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா हाथ पे पैसे अगर हम मार्केट गए கண்கள் நாலா பக்கம் பார்த்து तो हमारे आंखें जो चारों ओर देखता है। கொண்டு போன பட்ஜெட் குறைவாக ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தான் நம்ம பட்ஜெட் வச்சிருப்போம். और लेने जो पैसा लेकर चाहते हो एक बजट के हिसाब से हम चाहते हैं, ஆனால் அங்கே போன ஒரு பட்ஜெட் எகிரிவிடும். लेकिन वहाँ जाने के बाद बजट जो है वो उसको पार कर लेता है கொண்டு போன காசை காட்டிலும் இன்னும் அதிகமாக வாங்க நாம் பிரயாசப்பட்டு விடுவோம். और लेकर जाने वाले पैसे से भी बढ़कर हम लेने की कोशिश करते ஏற்கனவே हैं। இருக்கு கார்டு, ஒரே இழுப்பு कार्ड तो है ही है, हम स्वाइप कर देते ஒரே हैं, இழுப்பு இழுத்து கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருவோம். उसे उपयोग करके हम और ले आते हैं। அப்படி என்றால் ஏன் இப்படி நடக்கிறது? तो क्यों ऐसा होता है? நம்ம கண்கள் நேராய் நோக்கவில்லை, हमारी आंखें जो है सीधा नहीं देखी, நம் கண்ணிமைகள் செம்மையாய் பார்க்கவில்லை, हमारी आंखें जो है सीधे राह पर नहीं देखा, கால்நடையை சீர்தூக்க பார்க்கவில்லை. हमारे पैर जो है सही मार्ग पर नहीं चला। அல்லேலூயா. हालेलुया। அப்படியே அகலமா பார்க்கிறோம், हम एकदम चौड़ी तरह से देखते हैं, அகலமா பார்க்கிறோம். एकदम हम चौड़ी नजर से देखते கண்கள் हैं। என்னென்ன பொருட்களா மேலேயோ ஆசை வைக்குது. तो हमारी आंखें जो भी जहाँ भी है नजर आती இந்த है, ஆசை பரவ பரவ और जैसी आशा बढ़ती रहती है கையில் காசு காலியாகிவிடும். तो हमारे पॉकेट में रहने वाले पैसे जो खत्म हो जाता है। நமக்கு அருமையாக சாலமோன் அருமையாக நமக்கு और எழுதியிருக்கிறார், इससे भाई सुलेमान जो है बहुत ही अच्छे से लिखते हैं கண்கள் நேராய் நோக்க கடவுள். कि तुम्हारे आंखें जो है सीधा देखे। எந்த காரியத்தை கர்த்தரோடு பேசுகிறார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். और क्या कार्य परमेश्वर तुमसे बात करेगा कि सोच कर கண்களை देखो। பறக்க விடாதீர்கள். तुम्हारे नजर को मत ऐसे झाँकने दो, கண்கள் நேராய் பார்க்கட்டும். तुम्हारी नजर जो है सीधा रहे। குதிரைக்கு எப்படி ஒரு கடுக்கம் போட்டிருக்கிறது போல जिस प्रकार एक घोड़े को पर्दा लगाते हैं, அதே போலதான் நமக்கும் போட வேண்டும். उसी प्रकार हमें अपने आप के लिए डालना है। குதிரை நேர்வழியாய் போவதற்காகத்தான் அந்த பர்தாவை और போட்டிருக்கிறார். घोड़ा जो है वो एक
सही मार्ग पर चलने के लिए उसकी आंखों में पर्दा लगाया जाता மறைவு है, போடப்பட்டிருக்கிறது. वो उसे अडकता है। அந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் அது எங்கே போக வேண்டுமோ தான் நினைக்கிற இடத்துக்கு போகும்படியாக அதை ஓட்டுகிறான். और वो जो घोड़े में बैठा हुआ है, जिस राह पर से जाना उस राह पर से चलाने के लिए पर्दा लगाता है। இப்படிதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். इसी प्रकार परमेश्वर आपसे बात करते உன் हैं கண்களுக்கு கலிக்க போடு. कि तुम्हारे आंखों में पर्दा लगाना, உன் கண்களுக்கு கலிக்க போடு. आंखें में पर्दा लगा, கண்டதை எல்லாம் பார்க்காதே. कि जो भी सब मत देख, உன் மனதை பதற விடாதே. तुम्हारे दिल को ऐसे बेचैनी होने मत दे, நேராய் பார்க்க வேண்டும். सीधे देखे। நேராய் பார்த்தாயானால் अगर सीधा देखे तो உன் காசு உனக்கு மிச்சம் வரும். तुम्हारा पैसा बचा जाएगा வீண் செலவுகள் ஏற்படாது. और व्यर्थ खर्चा नहीं होती, அவசரப்பட்டு வேகிட்டு வீட்டுல வந்து வேற அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. और एकदम हाय में लेकर फिर हमें घर पर आकर नहीं रोनी पड़ेगी। இப்படிதான் ஊருக்கு போக வேண்டும், சூட்கேஸ் எடுக்க வேண்டும் என்று அந்தேரிக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். और इसी प्रकार गांव जाने सूटकेस लेना करके मैं अंधेरी मार्केट गया। எனக்கு அதோடைய பட்ஜெட் தெரியல, ஆனாலும் சரி கையில காசு இருக்கிறது சொல்லி கொண்டு போகும். मुझे उसका बजट नहीं पता, लेकिन फिर भी थोड़े पैसे लेकर मैं गया போய் பெட்டி சூட்கேஸ் வாங்கணும், 2 சூட்கேஸ். और जाकर हम 2 सूटकेस ले आए। விலை பேசும்போது அவன் 8000 7000 விலை சொன்னான். और जब हम बातचीत किए पैसे की तो वो 8000 7000 पर आए। நாங்க 2 சூட்கேஸும் 4000 ரூபாய்க்கு நாங்க விலை பேசிட்டோம். और हम 2 सूटकेस के लिए 4000 पर बात किए। உடனே அவன் தருவதற்கு ஒப்புக்கொண்டான். तुरंत वो हाँ हो गया। எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. हमें आश्चर्य हुआ அவனை சீக்கிரம் சொல்லிட்டான். क्या वो इतना जल्दी दे दिया, அதுல ரொம்ப அர்ஜென்ட் படுத்துறான். और बहुत वो घाई भी करने लगे சீக்கிரம் காசு கொடுங்க. कि जल्दी पैसे दे दो। என்ன முனிசிபாலிட்டி வண்டி வந்து அந்த பெட்டியெல்லாம் உள்ள எடுத்து வைக்கணும், அந்த கடையில ஆள் கூட வெளியே போடுவாங்க, சீக்கிரமா காசு கொடுங்க அப்படின்னு. क्योंकि म्युनिसिपैलिटी वाले लोग भी आ रहे तो जल्दी सब खत्म करना है, तो जल्दी पैसे அவசரமாக கொடுத்து அந்த பெட்டியை வாங்கிட்டு வந்துட்டோம். तो एकदम हाय में हम पैसे देकर हम पेटी लेकर आए। ஊருக்கு போற அன்னைக்கு ட்ரெயின்ல இருந்து பெட்டி கீழே இருக்கும்போது பெட்டி கையில வந்துருக்கு. और जब गांव जाने के लिए हम ट्रेन से पेटी को नीचे उतार रहे थे तो पेटी उसका हैंडल आउट टूट गया था। இங்க இருந்து வீட்டு ஸ்டேஷன் போனா சக்கா கையில உடைஞ்சு வந்துச்சு. यहाँ से वीटी स्टेशन जाते उसका जो व्हील रहता है वो टूट गया था। ஊர்ல பெட்டி இறக்கும்போது பெட்டி பிடி கையில. और गांव जाकर जब पेटी उतारा तो हैंडल टूट गया था। 2 பெட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. दोनों पेटी जो है इस प्रकार हो गया। धोखा हुए। இதுதான் நிறைய நேரம் ஆளுகிட்டு இருக்கோம். ऐसे बहुत सारे समय हम रोते हैं। நம்ம கண்கள் நேராய் நோக்கவில்லை என்றால் हमारे आगे अगर सही नहीं देखे அது तो நமக்கே நஷ்டத்தை கொண்டு वो வரும். हमारे ही नाश ले आता है। வசனம் சொல்லுகிற பிரகாரம் इस प्रकार वचन कहता அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகாதிருக்க வேண்டும். कि ज्ञान देने वाले शब्द से हमें नहीं छोड़ना है, வேதத்தின் வழியை விட்டு விலகாதிருக்க வேண்டும். विवेक की राह को नहीं छोड़ना புத்தி है, ஞானத்தை விட்டு விலகாதிருக்க வேண்டும். और बुद्धि और ज्ञान को नहीं छोड़ना है। கர்த்தரின் பாதைகளை விட்டு விலகாதிருங்கள். परमेश्वर की राह को ना छोड़ो। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அப்படி ஒப்புக்கொடுப்போம். परमेश्वर के सम्मुख में हम ऐसे உன் सौंपेंगे கண்கள் நேராய் நோக்க கடவுள். और तुम्हारी नजर जो है सीधा रहे, உன் கண்ணிமைகள் உமக்கு முன்பதாய் செம்மையாய் பார்க்க கடவுள். तुम्हारे नजरें जो है सीधा देखे, உன் கால்நடையை சீர்தூக்கி பார். और तुम्हारे पैरे की रास्ता को देखो, கால்நடையை சீர்தூக்கி பார். पैर जाने वाली रास्ता को देखो, வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. और तुम्हारे सारे राह जो सही रहे, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. दाएं और बाएं और न मुड़ना, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. और तुम्हारे पैर को बुरे कार्य से हटा दो। இப்படியாக நாம தேவ சமூகத்துல வாழ கற்றுக்கொள்வோமாக. इसी प्रकार हम परमेश्वर के समूह में जीना सीखेंगे விட்டு விலகாதிருக்க வேண்டும். कि हमें छोड़कर जिया नहीं रहना கர்த்தரின் है, வார்த்தைகளை விட்டு விலகாதிருக்க परमेश्वर के வேண்டும். वचन को नहीं छोड़ना है, கர்த்தரின் கிருபையை விட்டு விலகாதிருக்க வேண்டும். परमेश्वर की कृपा को नहीं छोड़ना है, கர்த்தரின் அன்பை விட்டு விலகாதிருக்க வேண்டும். परमेश्वर के प्रेम को नहीं छोड़ना है, ஆவியானவரை விட்டு விலகாதீர்கள். पवित्र आत्मा को मत छोड़ो, ஆவியானவரை पवित्र துக்கப்படுத்தாதீர்கள். आत्मा को दुख मत पहुंचाओ। அப்படியே நாம எழுந்துங்க. और ऐसे हम खड़े हो जाएंगे। வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், और ऑनलाइन में देखने वाले सभी लोग, தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. परमेश्वर का कृपा तुम्हारे साथ அப்படியே है, நீங்கள் தேவ சமூகத்துல மண்டியிடலாம். और ऐसे परमेश्वर के समूह में घुटने टेक அவரை सकते நோக்கி பாருங்கள். और उनके और बुलाओ। தேவ சமூகத்தை அந்த தேவனுடைய கிருபையை இழந்து போய் விடாதீர்கள். परमेश्वर की समूह में उनका कृपा को मत खो அறிவிக்கும் बैठना, வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். और ज्ञान देने वाले शब्दों को मत खोना, வேதத்தின் वழியை விட்டு विवेक விலகாதீர்கள். की राह को मत खोना, புத்தி ஞானத்தை விட்டு விலகாதீர்கள். बुद्धि और ज्ञान को मत खोना, கர்த்தரின் பாதைகளை விட்டு விலகாதீர்கள். परमेश्वर की राह को मत खोना। ஆமென். ஹalleluya. ஈசனேவும் சேவைக்கேனை பூசையுடன்
ஈசனேவும் சேவை தேயனை பூசையுடன் உயிர் தந்தனை ஆட்கொண்ட நீ தைரியம் தந்துமே நடத்துமே உயிர் தந்தனையே ஆட்கொண்ட நீ தைரியம் தந்துமே நடத்துமே ஈசனேவும் சேவை பேயனை பூசையுடன் இங்கே ஈசனேவும் சேவை பேயனை பூசையுடன் இங்கே என்னமில்லா இடர்கள் பயங்கள் கண்ணின் ஓடலை தூந்தாலும் என்னமில்லா இடர்கள் பயங்கள் கண்ணி போலனை தூர்ந்தாலும் அண்ணல் நீரே நோடிருந்தால் இந்த மாயாவை தேர்ந்திடும் அண்ணல் நீரே நோடிருந்தால் இந்த மாயாவை தேர்ந்திடும் ஈசனேவும் சேவை தேயனை பூசையுடன் ஈசனேவும் சேவை தேயனை பூசையுடன் என்னருகில் நீ எந்த வேளையும் ஒன்றாயிருப்பதாய் உணரவே என்னருகில் நீ எந்த வேளையும் ஒன்றாயிருப்பதாய் உணரவே சத்திய வழியில் சஞ்சரிக்கவே தத்தம் செய்தே என்னையே சத்திய வழியில் சஞ்சரிக்கவே தத்தம் செய்தே என்னையே ஈசனேவும் சேவை தேயனை பூசையுடன் ஆமென் ஈசனேவும் சேவை தேயனை உயிர் தந்தென்னை ஆட்கொண்ட நீ தைரியம் தந்துமே நடத்துமே உயிர் தந்தென்னை ஆட்கொண்ட நீ தைரியம் தந்துமே நடத்துமே ஈசனேவும் சேவை தேயனை பூசையுடன் ஆமென் ஈசனேவும் ஆமென் எதையெல்லாம் விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று நாம் பார்த்துக் और கொள்வோம் आज हमने देखा कि कौन सी कार्यों का हमें नहीं छोड़ना है வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் और परमेश्वर वचनों के द्वारा अनुसार हमसे बात किए हैं அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் और तो कहते हैं कि ज्ञान देने वाले शब्दों से हमें नहीं हटना है அறிவு எங்கிருந்து வரும் और ज्ञान कहाँ से आता ஞானம் है எங்கிருந்து வரும் ज्ञान बुद्धि कहाँ से आता है வேதம் சொல்லுகிறது वचन कहता இந்த வேத வசனத்தை வாசித்து और परमेश्वर के वचन को पढ़कर இந்த வேத வசனங்களின் பிரகாரமாக வாழ்ந்து और उनके वचन के अनुसार जब हम जीते हैं இதன்படி கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு तो சொல்லப்பட்டிருக்கிறது उनके अनुसार हमें पालन करना है करके वचन कहता வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது और सभी वाक्य जो है परमेश्वर के वचनों से आता है என்னுடைய மனுஷன் தேறினவனாகவும் और परमेश्वर उसमें व्यक्ति जो है एकदम बढ़कर எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக और सभी प्रकार के अच्छे काम करने के लिए योग्य बना அவைகள் உபதேசத்திற்கும் और उनके उपदेश के लिए கடிந்து கொள்ளுதலுக்கும் और उनके डांटने के लिए சீர்திருத்தலுக்கும் और उनकी शिक्षा के लिए நீதியை படிப்பிக்குதலுக்கும் और न्याय को सिखाने के लिए பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது उपयोगी बनता है ஆமென் आमेन வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது और वचन हमसे इस प्रकार बात करता நம்மை பலப்படுத்தி நடத்துகிறது वो हमें बल देकर चलाता है அப்படியே ஒப்புக்கொண்டு उसी प्रकार हम सौंपेंगे ஆண்டவரே
परमेश्वर அறிவித்தரும் வார்த்தைகளை விட்டு விடாதிருக்க எனக்கு உதவி செய். ज्ञान देने वाले शब्द को न छोड़ने के लिए मेरी मदद करो। ஆவியான தேவனே, पवित्र आत्मा இந்த மாலை நேரத்துல உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். इस शाम के समय में आपको धन्यवाद देते हैं। ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுங்கள். हर एक को आप आशीष करने की हम प्रार्थना करते हैं। உம்முடைய அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகாதிருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்து தருவீராக. हमारा ज्ञान मिलने वाले शब्द को हम न छोड़ने के लिए आपके बच्चों को कृपा दीजिए। உம்முடைய வேத வசனங்களிலே அனுதினம் தியானம் கொடுக்க, படிக்க, வாசிக்க, தியானிக்க உதவி செய். आपके वचनों को हर एक दिन ध्यान देने मनन करने के लिए आप हमारी मदद करो। அவர்களுக்கு இன்னும் போதிய அறிவையும் ஞானத்தையும் தந்தருவீராக. और जरूरी ज्ञान और बुद्धि उन्हें देकर चलाइए। இயேசுப்பா, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த ஆன்லைன் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் சமூகத்துல யார் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தங்களுக்கு தேவையானவைகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு அது நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். यीशु ऑनलाइन के द्वारा जो भी अपनी जरूरतों को के लिए प्रार्थना करे, उन सभी जरूरतों को मिलने के लिए पूरा होने के लिए प्रार्थना करता हूँ। கர்த்தரின் கரம் அந்த குடும்பங்களின் மீது வருவதாக ஜெபிக்கிறேன். परमेश्वर के हाथ उस परिवार पर आने के लिए प्रार्थना करता हूँ। கர்த்தரின் கரம் அந்த குடும்பத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். परमेश्वर के हाथ उस परिवार पर उतरने के लिए प्रार्थना ஒவ்வொரு करता हूँ। மகனோடும் மகளோடும் குழந்தைகளோடும் பெரியவர்களோடும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். हर एक बेटा बेटी बच्चे और बुजुर्ग से बात करने के लिए प्रार्थना करता हूँ। ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. हर एक को आप आशीष உம்முடைய करें। வேத வசனத்தில் நடக்க உதவி செய்யுங்க. आपके वचनों के अनुसार चलने के लिए मदद करो। நீங்க அபிஷேகத்திற்காக और நன்றி. आप ऐसे करने के लिए धन्यवाद। எங்க மும்பை பட்டணத்தை நீங்க ஆசீர்வதி. हमारे मुंबई शहर को आप आशीष करो। இந்த மும்பை பட்டணத்துக்கு கொரோனா வியாதி நீக்கி போட்டு கூடிய ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். मुंबई शहर से कोरोना को हटाकर आप पूर्ण छुटकारा देने के लिए धन्यवाद। நேரு நகர் மீது உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. देर नगर पर आपका अभिषेक उतरे। நிலவிடங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். बलविंदा सभी हटा दो। கர்த்தரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிகளாய் மாறுவார்களாக. और सभी जो परमेश्वर के विश्वासी बनने के लिए प्रार्थना करता हूँ। பாவ உணர்வடைந்து தேவனை தேடுகிற இருதயம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். पाप का एहसास दिलाकर आपको ढूंढने वाले बच्चे बनने आइए। நேரு நகரை ஆசீர்வதிங்க. देर नगर को आशीष करो। சமாதானம் சந்தோஷம் இருக்கட்டும். समाधान और आनंद रहे। நீங்க அப்படி கொடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். और आप इसी प्रकार देने के लिए உம்முடைய धन्यवाद। சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க. आपके समूह में रहने वाले हर एक को बल இந்த दीजिए। கேட்ட வசனம் அவங்க உள்ளத்துல கிரியை செய்யட்டும். सुने हुए वचन उनके दिलों में क्रिया करें। ஆசீர்வதிங்க. आशीष करो। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करता हूँ। प्रार्थना सुनो मेरे प्यारे पिता। आमेन। आमेन। ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का कृपा, பிதாவின் அன்பு, पिता का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் और पवित्र आत्मा का सहयोग நம் அனைவரோடு கூட இன்று சதா காலத்தில் இருப்பதாக. हम सभी के साथ आजकल और युगानुयुग बने रहे। ஆமென். आमेन। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। हालेलुया. हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய और பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के लोग, இவைகளெல்லாம் நீங்க விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை மாலை நேரத்தில் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். तुम्हें कौन सी चीजों से नहीं हटना है करके परमेश्वर ने शाम के समय तुमसे बात की है। வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. और वचन को मुख्यता दीजिए வேதத்தை அதிகமா தியானிங்க. और अधिकता से ज्ञान दीजिए। கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். और परमेश्वर लगातार तुम्हें आशीष करे। ஆமென். आमेन। ஆமென். आमेन।